என்னடா இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நின்றுருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கதிர் ஊருக்கு போயிட்டு வந்தான், இன்றைக்கி மார்னிங் தான் வந்தான். அந்த பேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்த்துடலாமா? எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தாலும் தேங்காய் வச்சு கொடுத்துட்ருவாங்கங்க. அல்டிமேட்டான விஷயம் வந்து எள்ளுருண்டை. அப்பா அம்மா, அதாவது என் மாமனார் மாமியார் வந்து கையில் உரல்லே வந்து இடித்து செஞ்சு தருவாங்க. அங்கே அப்போவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வாட்டி வந்து ஜாக்பாட் கதிரோட அம்மாவும் கொடுத்துட்ருக்காங்க, என் மாமனார் மாமியாரும் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ராகி மாவு, கம்பு மாவுலாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஏன்னா ராய்க்குள்ளே அடிக்கடி செய்கிறனால. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்க கூஜா. இது வந்தாவே நெய் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வேர்க்கடலை, எக்ஸ்ட்ரா இருக்கிற வேர்க்கடலை நல்லா வறுத்து வெல்லம் போட்டு பொடி பண்ணி கொடுத்துருவாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக லெமனுங்க நம்ம வீட்லேயே கொடுத்துட்ருக்காங்க, கதிரோட அம்மாவும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வாரம் எள்ளுருண்டை வாரம், அதுவும் ஜாக்பாட் வாரம்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு எதுக்குடா இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆறேன்னு கேட்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் பணம், காசு, துணிமணி என்ன கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபைடாங்க. நமக்காக ஒருத்தவங்க ஒன்று செஞ்சு அவங்க கையால் கொடுத்துட்றாங்க அப்படின்ற போது அதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க.